அனைவருக்கும் வணக்கம் குட்டீஸ். வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாமா? ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப தூரத்துல ஒரு ரகசியமான காட்டுல ஒரு தங்க நத்தை வாழ்ந்து வந்துச்சு. அந்த நத்தை சாதாரண நத்தை இல்ல குட்டீஸ். அதோட ஓடு முழுக்க மின்னும் தங்க நிறத்துல இருந்துச்சு. அதோட உடம்புல இருந்து ஒரு குட்டி ஒளி வந்துகிட்டே இருக்கும். அந்த தங்க நத்தைக்கு ஒரு மாய சக்தி இருந்துச்சு. அது யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்தா அல்லது உடம்பு சரியில்லாம இருந்தா தன்னோட ஒளியால அவங்கள குணப்படுத்தும். ஆமா, அதோட சக்தி அவ்ளோ பெருசு. அந்த நத்தையோட சக்தி பத்தி மெதுவா காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. காட்டுல இருந்த நல்ல மனசுள்ள விலங்குகள் எல்லாம் தங்க நத்த பத்தி சந்தோஷமா பேசிச்சு. ஏதாவது ஒரு விலங்குக்கு அடிபட்டுட்டா உடனே தங்க நத்த கிட்ட வந்து உதவி கேட்டுச்சு. தங்க நத்தையும் மனசார உதவி செஞ்சுச்சு. ஆனா காட்டுல சில பேராசைக்காரங்களும் இருந்தாங்க. அவங்க தங்க நத்தையோட சக்திய தனக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும்னு நெனைச்சாங்க. அதுங்களுக்கு தங்க நத்தை மத்தவங்களுக்கு உதவுறது பிடிக்கல. எப்படியாவது அந்த நத்தைய பிடிச்சு தன்கிட்ட வச்சுக்கணும்னு யோசிச்சாங்க. ஒரு நாள் அந்த பேராசைக்காரங்கள்ல ஒருத்தன் தங்க நத்தைய தேடி காட்டோட ஆழமான பகுதிக்கு வந்தான். தங்க நத்தை ஒரு சின்ன குளம் பக்கத்துல மெதுவா போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பறவைக்குட்டி இறகு முறிஞ்சு வலியில துடிச்சிட்டு இருந்துச்சு. தங்க நத்த அந்த பறவைக்குட்டி கிட்ட போய் தன்னோட ஒளியால அத குணப்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த பேராசைக்காரன் இத பார்த்தான். தங்க நத்த எவ்ளோ கருணையோட இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுது. உடனே அவன் தன்னோட பேராசைய விட்டுட்டு தங்க நத்தைய அங்கேயே விட்டுட்டான். அந்த தங்க நத்த சுதந்திரமா எல்லாருக்கும் உதவி செஞ்சுகிட்டே இருந்துச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம கிட்ட என்ன சக்தி இருந்தாலும் அத நல்ல விஷயங்களுக்காக மத்தவங்களுக்கு கருணையோட உதவத்தான் பயன்படுத்தணும். பேராசைப்படக்கூடாது. அப்பதான் நாம உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும்.